நம்ம சிவன் கிச்சனில் இப்போது வெஜிடபிள் கோதுமை ரவா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு நான் கேரட்டு, பீன்ஸு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டோம். நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சிடுச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டாச்சு. இப்போது நான் கல் உப்பு போடுறேன். இப்போ நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்க வேணாம், ஏன்னா நல்லா வேக வைக்க போகிறோம். இதில் நான் இஞ்சி, கேரட்டு, பீன்ஸ் வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது நல்லா வதக்கிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் நைட் டைமாக இருக்கிறதுனால பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்கு போட்டிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/4 கிலோ கோதுமை ரவா எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோவுக்கு 1/2 கிலோ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்க்கு சேர்த்து ஒரு 100 தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஒரு 600 தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது நல்லா வதக்கிடலாம். நம்ம தனியாக எடுத்து வதக்கி கொட்டிக்க வேணாம். இதுவே ஈஸியான மெத்தடில் இருக்கும். பொலன்னு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும், கை விடாமல். நெய்யும் போட்டுக்கலாம். நெய் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வதங்கிடுச்சு. சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நம்ம தண்ணி எப்படின்னு ஊற்றிடலாம். 600 தண்ணி ஊற்ற போகிறோம். 1/4 கிலோ தான் கோதுமை ரவா. அந்த காய்க்கெல்லாம் சேர்த்து ஒரு 100 மில்லி எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறோம். இப்போது கலரி விட்டுக்கலாம். அடி பிடிக்கலை. நம்ம சிம்மில் வச்சாச்சு. எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போது 600 தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. நான் அளந்து வச்சுட்டேன். நான் எப்போதும் செய்கிறதுனால எனக்கு திட்டம் தெரியும். நீங்கள் ஒரு 1/4 கிலோனா ஒரு 6 லிட்டர் தண்ணி, ஒரு 100 தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போது நம்ம மூடி போட்டுடலாம். இஞ்செல்லாம் போட்டிருக்கிறதுனால ஜீரணத்துக்கு கேட்க வேணும். சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெஜிடபிள் கோதுமை ரவா உப்புமா இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டோம் ஸ்டவ்வை. இப்போது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நல்லா பொலன்னு உதிரியாக இருக்கும். கொஞ்சமாக விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடி பிடிக்காது. சூப்பரான மெத்தட் இது. இப்போது நம்ம இது மாதிரி மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. உதிரியான கோதுமை உப்புமா, வெஜிடபிள் கோதுமை ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.